ஆனா இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். நீதியரசர் அவர்கள் அந்த கம்ப்ளைண்டை ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. திரு டி.ஆர். பாலு அவர்கள் எல்லா ஆதாரத்தையும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம், எல்லா ஆதாரத்தையுமே. அதனால இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது வேடிக்கையா போச்சு. சும்மா யாரு பேரு மேலாலும் அவதூறு பேசுவது, அபாண்டமா குற்றச்சாட்டு வைப்பது, வன்ம வார்த்தைகளால் பேசுவது. ஏன்னா இதெல்லாம் பேசிட்டாங்கன்னா யாரும் வரமாட்டாங்க, பொது வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கிடுவாங்க, சாதாரண பொதுமக்கள் வரமாட்டார்கள் என்றுதான் திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் காலமா பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, நானும் 2021 யார் மீதும் அவதூறு வழக்கு தொடுத்ததே கிடையாது. தொடுக்கக்கூடாது என்கின்ற பிரின்சிபல் இருந்த மனிதன் திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் மீது நான் தொடுத்ததுதான் என்னுடைய வாழ்க்கையில முதல் அவதூறு வழக்கு. திரு டி.ஆர். பாலு அவர்கள் தொடுத்த அவதூறு வழக்குல குறுக்கு விசாரணை செய்யும் பொழுது அபாண்டமான குற்றச்சாட்டு என் மீது வைத்ததற்காக அவர் மீது இரண்டாவது ஒரு அவதூறு வழக்கையும் தொடுக்க வேண்டிய கட்டாயம். காரணம், இந்த கலிகாலத்தில் இதெல்லாம் செஞ்சாத்தான் நியாயம் கிடைக்க மாட்டிருக்கு. எனக்கும் நீதிமன்றம் வருவது, இத்தனை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுடைய நேரத்தை வீணாக்குவது, நீதிமன்றத்தினுடைய நேரம் சில முக்கியமான வழக்குக்கு செல்லணும், அதையெல்லாம் கூட கருத்தில் கொண்டு எந்தவித வழக்கையும் தொடுக்காமல் இருந்து, ஆனா அவர்களுடைய பொய் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால அதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் இந்த ரூட்டை எடுத்திருக்கேன். அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் திரு ஆர்.எஸ். பாரதி அவர்களுக்கு, திரு டி.ஆர். பாலு அவர்களுக்கு இந்த மாண்புமிகு நீதிமன்றம் சரியான தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா இன்னைக்கு ரெண்டு பேருமே வரல. திரு ஆர்.எஸ். பாரதி அவர்களும் வரவில்லை, திரு டி.ஆர். பாலு அவர்களும் வரவில்லை. அதனால் இன்னைக்கு எங்களுடைய தரப்பு சாட்சியத்தை டிப்போசிஷனா கொடுத்திருக்கோங்கன்னா, அவர்கள் அவர்களுடைய லாயரோடு வருகின்ற காலத்தில் வருவாங்க. அன்னைக்கு தான் குறுக்கு விசாரணை, வேறு விசாரணை இருக்கும். திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் என் மீது பேசியிருக்கக்கூடிய அவதூறுக்கான சாட்சியத்தை கொடுத்திருக்கோம். டி.ஆர். பாலு அவர்கள் மீது நான் கொடுத்திருக்கக்கூடிய அவதூறு வழக்கு ஏற்கப்பட்ட உடன், ஏன்னா அது நீதிமன்றத்துக்குள்ள பேசப்பட்டது, நீதியரசர் முன்பு பேசப்பட்டது, அது ஏற்கப்பட்டவுடன் அதற்கான சாட்சியத்தை அடுத்த தேதி ஏப்ரல் 7ஆம் தேதி 2026 அடுத்த தேதி கொடுத்திருக்காங்க. ஏற்கப்பட்டவுடன் அதற்கான சாட்சியத்தை ஏப்ரல் 7ஆம் தேதி கொடுப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 14 கோடி குடும்பத்தில் கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு. இன்னைக்கு அது 33 கோடி குடும்பத்திற்கு கேஸ் சிலிண்டர் போயிருக்கு. அப்பனா 12 ஆண்டுகள்ல 14 கோடியிலிருந்து 33 கோடியாக கேஸ் சிலிண்டருடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 2014க்கும் 2026க்கும் கேஸ் பயன்பாடு என்பது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கும் 60% நாம் இறக்குமதி செய்துதான் மக்களுக்கு பெட்ரோலியம் பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. மிக விரைவில் இயல்பு நிலைக்கு இது வரும். நம்முடைய அரசுக்கு இண்டிவிஜுவலா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் ஒரு அரசும் வச்சிருக்கு, நாமளும் வச்சிருக்கோம். பாரத நாட்டிலும் பெங்களூர் போர்ட் உட்பட நாம ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் கையிருப்பு இருக்கு. அதனால் யாரும் அச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அதற்கான எல்லா பிரச்சனைகளையும் களைவதற்கான முயற்சியை மத்திய அரசு எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியும் இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தேவையில்லாத பொதுவெளியில அச்சத்தை, பயத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அண்ணா திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கின்றோம். அதிகாரப்பூர்வமாக இந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அது போன்ற பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை ஒரு டீயும் காஃபியும் எப்பொழுதும் கலக்காது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். காரணம், சித்தாந்தங்கள் வேறு. ஆனா இன்னைக்கு ஊடக நண்பர்கள் உங்களுடைய ஊகத்துல தான் பல இடத்துல எழுதுறீங்க. அதனால் நாங்கள் இன்னைக்கு வலிமையா இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, இன்னைக்கு எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது. தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஒரு பெரும் வெற்றியும் பெறுவோம் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. திரு ஏ.என்.எஸ். பிரசாத் அவர்கள் கட்சியினுடைய ஒரு மூத்த உறுப்பினர், ஒரு நல்ல செய்தி தொடர்பாளர், பத்திரிகையாளர்களோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய மனிதர். அதனால் கட்சி மாநில தலைவருடைய அறிவிப்பு நாமெல்லாம் தேவையில்லாம எதுக்கும் முடிச்சு போட்டுக்க வேண்டாம், இது செஞ்சாரு அதனால நீக்கி இருக்கிறாங்கன்னு
அவரும் இந்த தேர்தலில் வேறு வேறு பொறுப்பில் இருப்பாங்க. ஒரு மூத்த தலைவர் வேறு வேறு பொறுப்பில் செயல்படுவார். அதனால் நிச்சயமாக திரு ANS பிரசாத் அவர்கள் எங்களுடைய மூத்த ஒரு உறுப்பினர், ஊடகத்துறையில நிறைய அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதனால் மாநில தலைவர் அவர்கள் அந்த அறிவிக்கைய அவருடைய அறிவிப்புக்கு தேவையில்லாம முடிச்சு போட வேண்டாம். இந்த கட்சி அவருக்கு வேறு விதத்தில் பயன்படுத்தும், வேறு வேறு பொறுப்பும் கொடுக்கும்.